வணக்கம். இந்த வீடியோவில் 2026 ஜூன் மாதம் 17ஆம் தேதி, 19ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி ஓய்வூதியர்கள் சார்ந்து 3 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புகள் யார் யார் வெளியிட்டிருக்காங்க, அதே போல் எந்த வகையை சார்ந்த ஓய்வூதியர்கள் பயன்பெற முடியும், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவலைப்படி நிலுவைத் தொகை, கருணைத் தொகை பற்றிய அறிவிப்புகள், வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது சார்ந்த தகவல்கள், ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான நிபந்தனைகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுக்கென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகள், இராணுவ ஓய்வூதியர்கள் ஓய்வூதியம் சார்ந்த குறைகளை சரி செய்வதற்கான முகாம் சார்ந்து தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 17/6/2026 ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். மின் வாரிய தலைமை பொறியாளர் பகிர்மானம் ஈரோடு மண்டலத்தின் கட்டுப்பாட்டில் பணி செய்து ஓய்வு பெற்ற மின்வாரிய அலுவலர்கள் பணியாளர்களின் குறைகளை நேரில் கேட்கவும், மனுக்களை பெற்று தீர்வு காண ஆலோசனை வழங்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒருமுறை ஈரோடு மண்டல அலுவலகத்தில் கூடி மின்வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற அலுவலர்கள் பணியாளர்களின் குறைகளை நேரில் கேட்டு தீர்வு வழங்குவர். 2ஆம் காலாண்டுக்கான ஓய்வூதியர் குறைதீர்ப்பு கூட்டம் வரும் 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு மின் வாரிய ஆய்வு மாளிகை 948 EVN சாலை ஈரோடு என்ற முகவரியில் நடைபெற உள்ளது. ஓய்வூதியர்கள், தனிநபர்கள், மனு ஓய்வு பெற்றோர் சங்கங்களின் கோரிக்கை முற்பகலில் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 19/6/2026 ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இது சார்ந்த விவரத்தை பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருச்சி மண்டல இணை இயக்குனர் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை தலைமையில் ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்ட அரங்கத்தில் 19/6/2026 அன்று வெள்ளிக்கிழமை முற்பகல் 10:30 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. எனவே பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று கருவூலம் மூலம் ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகள் எதுவும் இருந்தால் அது குறித்த மனுக்களை 2 பிரதிகளில் 11/6/2026 தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் H பிரிவில் நேரிலோ அல்லது அஞ்சல் வழியாகவோ அளிக்கலாம். மேலும் 19/6/2026 அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய மாவட்ட ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கலெக்டர் சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். அடுத்ததாக 24/6/2026 ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இது குறித்த விவரத்தை பார்ப்போம். தபால் துறையில் ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் வரும் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஈரோடு முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. தங்கள் குறைகளை நேரில் அல்லது தபால் மூலம் வரும் 16ஆம் தேதிக்குள் அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஈரோடு கோட்ட முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.